தாம்பரம் கன்னடபாளையம் குப்பை கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள கரும்புகையால் அப்பகுதி மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்கலாம். மீரான், வணக்கம். தீ விபத்திற்கான காரணம் என்ன? மேலும் தீயை அணைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறதா? கூடுதல் விவரங்கள். சென்னை தாம்பரம் மாநகராட்சி குப்பைகளானது தாம்பரம் கன்னடபாளையம் பகுதியில் இருக்கின்ற குப்பை கொடங்கில் கொட்டப்பட்டு அங்கிருந்து லாரிகள் மூலமாக மறைமல் நகர் அருகே இருக்கின்ற ஆப்பூருக்கு கொண்டு செல்வதை வழக்கமாக பணிகளாக செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த குப்பை கிடங்கில் அதிக அளவு குப்பைகள் தேங்கி இருப்பதால் அந்த குப்பைகளை அகற்ற வேண்டும் என்று தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வந்தார்கள். இந்த நிலையில் தான் தற்போது அந்த பகுதியில் ஒரு கடுமையான தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. மதியம் அந்த பகுதியில் குப்பைகள் கொட்டப்பட்டிருந்த இடத்திலிருந்து திடீரென தீ பிடித்து குப்பைகள் மளமளவென பரவி அந்த பகுதி முழுவதுமாக ஒரு கரும்புகை சூழ்ந்தது. பிளாஸ்டிக் குப்பைகள் அதிக அளவு அந்த குப்பைகளில் கலந்திருப்பதன் காரணமாக அந்த பகுதி முழுவதுமாக கரும்புகை சூழ்ந்து அந்த கன்னடபாளையம் குப்பை கிடங்கை சுற்றியில் இருக்கின்ற குடியிருப்புகள், பள்ளிகள், இந்த தர்கா சாலை போன்ற பகுதிகள் கடுமையான ஒரு பாதிப்பு தற்போது ஏற்பட்டிருக்கிறது. தீ விபத்து பற்றிய தகவல் கிடைத்தவுடன் தாம்பரம் மாநகராட்சி கமிஷனர் அழகுமீனா தலைமையில் மாநகராட்சி ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு நடவடிக்கை ஈடுபட்டார்கள். 4க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் அந்த பகுதியில் தற்போது தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறது. கடுமையான வெயில் அடித்து வரும் நிலையில் தீயை கட்டுப்படுத்த முடியாமல் தீயணைப்பு படையினர் திணறி வருகிறார்கள். அந்த பகுதி முழுவதுமாக கரும்புகை சூழ்ந்ததால் அந்த பகுதியில் இருக்கின்ற பொதுமக்களுக்கு கண்ணெரிச்சல் ஏற்பட்டு கடும் அவதிப்பட்டு வருகிறார்கள். இந்த கன்னடபாளையம் குப்பை கிடங்கை பொறுத்த வரைக்கும் தாம்பரம் நகராட்சியாக இருக்கும்போது அந்த பகுதியில் 40 ஆண்டுகளாக அந்த பகுதியில் குப்பைகள் கொட்டப்பட்டு வந்தது. அந்த குப்பைகளை அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் போராட்டம் நடத்தி வந்தார்கள். குடியிருப்பு பகுதியில் குப்பை கிடங்கு இருக்கக்கூடாது என்று போராட்டம் நடத்தி வந்த நிலையில் கடந்த 2015ஆம் ஆண்டு இதே போல ஒரு பெரும் தீ விபத்தானது குப்பை கிடங்கில் ஏற்பட்டது. சுமார் 15 நாட்களுக்கு மேலாக அந்த தீயை அணைக்கும் பணிகள் நடைபெற்றது. அதன் பிறகு பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தியதன் காரணமாக பயோ மைனிங் முறையில் அந்த பகுதியில் இந்த குப்பைகள் முழுவதுமாக அகற்றப்பட்டு அந்த பகுதியில் ஒரு சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் நகராட்சியாக இருக்கும்போது அறிவித்திருந்தார்கள். அதே போல பயோ மைனிங் முறையில் குப்பைகளும் அகற்றப்பட்ட நிலையில் தாம்பரம் மாநகராட்சியாக அது தரம் உயர்த்தப்பட்ட பிறகு தாம்பரம் மாநகராட்சியில் இருக்கின்ற 70 வார்டுகள் குப்பைகளும் இங்கே கொட்டப்பட்டு வந்தது. இதனால் அந்த பகுதியில் ஒரு கடும் பாதிப்பு ஏற்பட்டு வந்த நிலையில் இங்கிருந்து குப்பைகள் ஆப்பூருக்கு கொண்டு செல்லப்பட்டது. கடந்த சில மாதங்களாக இந்த பகுதியிலிருந்து குப்பைகளை கொண்டு செல்லும் பணியில் சுணக்கம் காட்டியதன் காரணமாகவே அதிக அளவு குப்பைகள் இந்த பகுதியில் தேங்கியதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டி வந்த நிலையில் தற்போது இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கடுமையான தீ விபத்து தற்போது ஏற்பட்டிருக்கிறது. கரும்புகை அந்த பகுதி முழுவதுமாக சூழ்ந்துள்ளது. தொடர்ந்து தீயணைப்பு படையினர் அந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மீரான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.